தமிழகத்தின் புதிய பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்பு நிகழ்வில் டிஜிபி அந்தஸ்து அதிகாரிகள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. தமிழகத்தின் புதிய சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்ட வெங்கடராமன் பொறுப்பேற்றுக் கொண்டார். நிகழ்வில் ஏடிஜிபிக்கள், ஐஜிக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஆனால் டிஜிபி அந்தஸ்து அதிகாரிகளான சீமா அகர்வால், வினித் தேவ் வான்கடே, சந்தீப் ராய் ராத்தோட், வன்னிய பெருமாள், அபய்குமார் சிங் ஆகியோர் நிகழ்வில் பங்கேற்காதது காவல்துறையில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓய்வு பெற்ற தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் தனக்கு அளிக்கப்பட இருந்த ரோப் புல்லிங் மரியாதையை தவிர்த்தார். ரோப் புல்லிங் என்பது ஓய்வு பெறும் டிஜிபி மற்றும் அவரது மனைவியை காரில் அமர வைத்து உயர் போலீஸ் அதிகாரிகள் காரை கயிறு கட்டி இழுத்து அவரை அலுவலக வாசல் வரை அழைத்துச் செல்லும் நிகழ்வு. இது 18ஆம் நூற்றாண்டு ஆங்கிலேயர் காலத்திலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பாரம்பரியமான ரோப் புல்லிங் மரியாதை ஓய்வு பெற்ற டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு ஏற்பாடு செய்யப்பட இருந்தாலும் தனக்கு வேண்டாம் என அவர் ஐபிஎஸ் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டதால் காரில் கட்டப்பட்டிருந்த கயிறு அவிழ்க்கப்பட்டு அதிகாரிகள் அவரை வழி அனுப்பி வைத்தனர். தமிழக சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக ஜி வெங்கடராமன் கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். 1994ஆம் ஆண்டு ஐபிஎஸ் பேட்சை சேர்ந்தவர் ஜி வெங்கடராமன். நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் நிர்வாக பிரிவில் அதிக அனுபவம் கொண்டவராக உள்ளார். இளங்கலையில் பொருளாதாரம் படித்து முதுகலையில் பொது நிர்வாக பட்டம் பெற்றவர். நிர்வாகம் தொடர்பாக மேலாண்மை படிப்பில் முதுகலை பட்டம் பெற்றவர். 1996ஆம் ஆண்டு ஏஎஸ்பியாக திருச்செந்தூரில் தனது காவல்துறை பணியை வெங்கடராமன் தொடங்கினார். 1998ஆம் ஆண்டு எஸ்பியாக பதவி உயர்வு பெற்று ரா உளவு பிரிவு மத்திய அரசு பணிக்கு சென்றார். நிர்வாக பிரிவு ஐஜியாக இருந்தபோது தமிழக காவல்துறையில் பேப்பர் இல்லா பணி செய்யும் முறையை அறிமுகப்படுத்தினார். ஏடிஜிபியாக சிபிசிஐடி, சைபர் கிரைம் உள்ளிட்ட பிரிவுகளில் பணியாற்றி முக்கிய வழக்குகளை கையாண்டார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் டிஜிபியாக வெங்கடராமன் பதவி உயர்வு கிடைத்த நிலையில் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக கூடுதல் பொறுப்பை வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக காவல்துறையில் 2011ஆம் ஆண்டில் கே ராமானுஜம் கூடுதல் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். அதேபோல 2016ஆம் ஆண்டு உளவுத்துறை டிஜிபியாக இருந்த டி.கே. ராஜேந்திரனுக்கு சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.